பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? வசனத்தில் வாஸ்தவனமாய் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆமேன். இதுக்கு முந்தின வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதில் இன்னும் ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ளாத உதவியாக இருக்கும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன். ஒருத்தர் விசுவாசித்தாதான் அவங்கள தொழுது கொள்ள முடியும்ல. ஆண்டவரை ஒருத்தர் எப்படி தொழுது கொள்வார்கள்? எப்படி ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் போது தான் அவங்களுக்கு அது புரியும். அப்போது அவங்க விசுவாசிக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தை பற்றி பிரசங்கிக்கணும். பிரசங்கித்தாதான் அவங்க விசுவாசிப்பாங்க. விசுவாசித்தாதான் அவங்க தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போது பிரசங்கிக்கிறவர்கள் எப்படி அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ ஒருத்தர் அனுப்பலைன்னா எப்படி பிரசங்கிப்பார்கள்? அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில் அவர் அந்த கிரேட்டஸ்ட் கமிஷனாய் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய போதனைகளை பிரசங்கிக்கவும் அதை அவங்க கை கொள்ளவும் அவங்களை சீஷராக்கவும் ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள சீஷராக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கடைபிடித்தார்கள். நம்ம இந்திய தேசத்துக்கு தோமா என்கிற அருமையான அப்போஸ்தலன் கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சீஷர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். நாம் என்ன சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம்? இல்லை சுவிசேஷ ஊழியத்திற்கு நம்முடைய பங்குதான் என்ன? பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம மற்றவங்க கிட்ட போய் ஒருவேளை மற்ற தேசத்தில் போய் நம்ம மிஷினரியாக ஊழியம் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ஒரு சபையினுடைய போதகராக இருந்து நம்ம ஊழியம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பங்கு காணப்படுகிறது. நமக்கு எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, எவ்வளோ நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேரோட பழகுகிறோம். நம்ம யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறோமா? இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோமே, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம கேட்டது போல நற்காரியங்களை சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. சுவிசேஷன்றது பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடானது ஒன்றுமே இல்லை. நான் இப்படி இருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தாங்க, அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதுதான் சுவிசேஷம். பிரியமானவர்களே, இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிறகு எனக்கு என்ன மாற்றம் உண்டானது? நான் வியாதியாக இருந்தேன், ஆனால் எனக்கு கர்த்தர் வியாதியை சுகப்படுத்தினாரு. நான் கடன் பிரச்சனையில் மூழ்கி போயிருந்தேன், எனக்கு எங்கேருந்து உதவி வரும்னு தெரியல, இயேசுவை நோக்கி கதறினேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாங்க. பிசாசின் பிடியில் என்னுடைய குடும்பம் காணப்பட்டது, சாபம் எங்களுடைய குடும்பங்களை தொடர்ந்தது. ஆனால் இயேசுவை நோக்கி நாங்கள் ஜெபித்தோ, ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இது அல்லவா சுவிசேஷம்? இதுதானே சுவிசேஷம், வேற ஒன்றுமே இல்லையே. இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜீவனை பாதுகாத்தார், என்னுடைய ஆத்துமாவை மீட்டெடுத்தார். நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருந்தேன், எது செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிறகு இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அது அல்லவா சுவிசேஷம். அதை அழிப்பதற்காகத்தானே கர்த்தர் நம்மளை அழைக்கிறார்.
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம தியானித்தது மாதிரி அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ ஒருத்தர் பிரசங்கிக்கப்படணும், ஒரு பாஸ்டர் எழுமணும், ஒரு மிஷனரி உருவாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அனுப்பணுமே. நம்ம எப்படி அனுப்புறது? நம்ம ஜெபத்தினால அவங்கள தாங்குகிறோம். எப்படி அனுப்புறது? நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைனான்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம தாங்குகிறோம். ஒரு மிஷனரியை நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் பாஸ்டரை இந்த பர்டிகுலர் தேசத்தில் எங்கள் சபை அவங்கள நடத்துகிறாங்க, அவங்கள கைட் பண்ணுறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. என் குடும்பத்தின் சார்பில் ஒரு பாஸ்டரை நம்ம சப்போர்ட் பண்ணலாமே. எத்தனை இடங்களில் இந்த ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரியினுடைய ஊழியங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இந்த இயேசுவின் குடும்ப ஊழியங்களை குறித்து பார்க்கும்போது அது ஒரு சபை அல்ல, அது ஒரு ஊழியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா நிறைய இடங்கள் என்ன செய்கிறோம்? மிஷன்ஸ், அநேக மிஷனரிமார்களை எழுப்பி அநேக தேசங்களில் நம்ம மொழி பேசாதவங்க, நம்ம நிறம் இல்லாதவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். நமக்கு கிடைக்கிற காணிக்கைகளை கொண்டு இந்த ஊழியத்தின் மூலமாக நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில், கரீபியன் ஐலாண்ட்ஸில், ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில், இந்தியாவில், இலங்கையில் ஊழியங்களை நாம் தாங்குகிறோம். ஒரு பாஸ்டருக்கு ஒரு $50 மந்த்லி நம்ம கொடுத்தோன்னா அந்த பாஸ்டர் குடும்பங்களையும் பார்த்து சபையும் பார்த்து அந்த சபையில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள அனுப்புகிறோம். நம்மளால தான் அங்கே போய் பிரசங்கிக்க முடியல, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நான் அனுப்புகிறேன். எனக்கு அந்த திராணி இருக்குது. எனக்கு கர்த்தர் கிருபையாய் எனக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை கொண்டு நம்ம மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். உங்களுடைய சபையில் இருக்கிற மிஷன் ஊழியங்களில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. நம்ம இந்த ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி மூலமாக நடக்கிற இந்த மிஷன்ஸில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. ஒரு $10 கொடுத்தா ஒரு ஏழை பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு அநாத பிள்ளைக்கு நம்ம ஆதரவாக இருக்கலாம். ஒரு விதவை தாய்க்கு நீங்கள் ஆதரவாக இருக்கலாம். ஒரு $50 நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு மிஷனரி ஃபேமிலியை நம்ம சப்போர்ட் பண்ணலாமே. ஏன் நம்மளால் செய்யக்கூடாது? பிரியமானவர்களை, நம்ம இந்த நாளில் என்ன ஆண்டவரே அனுப்புகிறவர்களாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவருடைய ஊழியத்துக்கு நீ எங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பங்கு இருக்கணும். ஒரு சபையை கட்டுங்க. நீங்கள் வளர்ந்த இடத்துல அந்த கிராமத்தில் ஒரு சபையை கட்டுறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள். ஒரு பாஸ்டரை வச்சு அந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த இந்த தேசங்களிலே, இந்த நாடுகளிலே, இந்த நாட்களிலே ரட்சிப்பு என்பது இல்லவே இல்லை. இயேசுவை அறிய வேண்டுமானால் யாராவது அனுப்பப்பட வேண்டும். ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?